வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் சச்சின். இப்போ நம்ம ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண ஒரு 4 BHK வில்லா ப்ராஜெக்டில் இந்த ப்ராஜெக்ட் நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன் 3 ஃபாலோ பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இதில் எது மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடு இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு என்ன செலவு ஆச்சு அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு வீடை 2025 நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா என்ன எஸ்டிமேட் ஆகும் அப்படிங்கிறதையும், நம்ம சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட 4 டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் 4 டிஃப்ரெண்ட் பட்ஜெட் என்ன வரும் அப்படிங்கிறதையும் இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளானோட நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அதோட ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா எங்களை நீங்கள் கான்டாக்டும் பண்ணலாம். இது ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் சைட். நார்த் ஃபேஸிங் மெயின் டோரில் ஒரு 2800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இதை பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட எலிவேஷனில் நம்ம சிஎன்சி கட் டிசைன் ஷீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். விருட்சம் ட்ரீயும் லேசர் கட் ஷீட்லேயே நம்ம டிசைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டில் பால்கனி வியூ ஒரு எலிவேஷனாக இருக்குது. பில்லர் மாதிரியான அப்டக்கிள் இல்லாமல் 17 ஃபீட் வைடு ஓப்பனிங் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். பில்டிங் எலிவேஷனில் யூஸ் பண்ணியிருக்கிற சேம் சிஎன்சி கட் டிசைனை கேட்லேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஹாஃப் விக்கெட் கேட்டாகவும் ரிமைனிங் ஹாஃப் வந்துட்டு ஸ்லைடிங்காகவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது 17x17ங்கிற ரேஞ்சில் இருக்கிற பார்க்கிங். இதுக்கு வந்துட்டு நம்ம 50 rupees உள்ள பார்க்கிங் டைல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சிட் அவுட் இல்லை லெபோர்த்தா ஃபினிஷ் கிரானைட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். எலிவேஷன் வால் டைல் 10 feet ஹைட்டுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது நம்ம பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்லேயே வந்துடுது. இது வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் டோருன்றதால நம்மளோட மெயின் டோர் நெய்பரிங் சைட்டை பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் அந்த சைட்டை என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னு தெரியாததால் நம்ம இப்போ டோருக்கு ஆப்போசிட் சைட்டை நெய்பரிங் சைட்டை ஹைட் பண்ணுற மாதிரி ஒரு வெர்டிக்கல் பர்கோலா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் 3 பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிறதால இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸும் டீக் வுட் டோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் வித் பாலிஷ். ஈவன் பெட்ரூம் டோர்ஸுமே டீக் வுட்டன் டோர்ஸ் தான் இதுக்கு வரும். ஒருவேளை நீங்கள் ஸ்பெக் 1 and 2 சூஸ் பண்ணிங்கன்னா இந்த டோரில் இருக்கிற கஜலக்ஷ்மி அண்ட் சைடு பார்டர் மட்டும் வராது. சேம் மெயின் டோர் வித் பாலிஷ் வரும். மெயின் டோர்லேருந்து நம்ம என்ட்ரு ஆகிறது ஒரு 4x4 ஃபாயர். இந்த ஃபாயரில் சிஎன்சி கட்டு ஃபால் சீலிங் ஒர்க்கு நம்ம செய்திருக்கிறோம். இந்த ஃபாயர்லேருந்து நம்ம வர்றது ஒரு 16x16 லிவிங் ரூம். இந்த லிவிங் ரூமோட நார்த் சைடு ஒரு சைடு கோர்ட்யார்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். கோர்ட்யார்டுக்கு மேலே பர்கோலா வித் டஃப் அண்ட் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்லையும் நம்ம இது ஒரு சீட்டராக யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக இது ஒரு காம்பவுண்ட் வால். இந்த காம்பவுண்ட் வால் இது வந்து நேச்சுரல் பிளான்ஸ் இது பண்ணலாம். இந்த சைடு கோர்ட்யார்டில் ஒரு கிரனைட் பெஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது 16 feet லாங். இதில் ஒரு கார்னரில் ஃபவுண்டைன் வித் பெபிள் கோட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த சைட் கோர்ட்யார்டோட வால்க்கு நேச்சுரல் ஸ்டோன் கிளாடிங் ஒர்க்கு செய்திருக்கிறோம். இந்த ப்ராஜெக்டில் இன்டீரியர் ஒர்க் உட்டன் தீம் இருக்கிற மாதிரி தான் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். ஃபால் சீலிங் ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் டீக் கலர் பாலிஷ் செய்திருக்கிறோம். 10 feet ஹைட்டில் 16 feet வைடு டிவி யூனிட் ஒர்க் வினிஷீட் யூஸ் பண்ணி ஃப்ளூட்டட் பேனல்ஸ் பயன்படுத்தி செய்திருக்கிறோம். பூஜா ரூமுக்கு கேரளா ஸ்டைல் டீக் வுட்டன் டோர் பிளான் பண்ணியிருக்கிறோம். லோ லெவல் ஒயிட் கிரனைட் பூஜாவில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸ்டோரேஜ் வால் யூனிட்டில் பிளான் பண்ணியிருக்கிறோம். லிவிங் ரூம்லேருந்து நம்ம என்ட்ரு ஆகிறது 16x11 டைனிங் ரூம். இதில் க்ராக்கரி யூனிட் நல்ல ஸ்பேஷியஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். டைனிங் ரூமில் ஒரு மினிமல் ஃபால் சீலிங் ஒர்க் வித் ட்ராப் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஒரு வைடு விண்டோ 6 feet x 4 feetங்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். டைனிங்லேருந்து கிச்சன் என்ட்ரிக்கு ஒரு உட்டன் பேனலிங் ஒர்க்கு செய்திருக்கிறோம். அதில் ஸ்பாட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணி அதுக்கு கீழே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பிளாக் கிரானைட்டில் பிளான் பண்ணியிருக்கிறோம். கிச்சனில் பிளாக் கிரானைட் கவுண்டர் டாப் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். குவாட்ஸ் சிங்க், 2 வாட்டர் உள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி சிங்க் டேப் ப்ரொவிஷன். கிச்சனோட கவுண்டர் டாப் கீழே எஸ்எஸ் வித் மைக்கா ஃபினிஷில் மாடுலர் கிச்சன் செய்திருக்கிறோம். ஒரு கிரே கலர் தீமில் இந்த கிச்சன் செட்டப் செய்திருக்கிறோம். ஒரு வைடு ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் நெசசரி பாயிண்டில் கொடுத்துருக்குறோம். கிச்சனில் நேச்சுரல் லைட்டிங்காக 2 3x3 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். கேஸ் சிலிண்டர் கிச்சனுக்கு வெளியே யூட்டிலிட்டி ஏரியாவில் கொடுத்துருக்குறோம்.
டைனிங்லேருந்து ஈஸ்ட் சைடு ஒரு யூட்டிலிட்டி எக்ஸிட் டோர் பிளான் பண்ணியிருக்கிறோம். யூட்டிலிட்டியோட சவுத் பார்ட்டில் அம்மிக்கல், ஆட்டுக்கல், சிலிண்டர் கேஜ் பிளான் பண்ணியிருக்கிறோம். நார்த் பார்ட்டில் வாஷிங் ஸ்டோன், சம்ப், வாட்டர் டேங்க்கான மோட்டார் ஸ்விட்சஸ், போர்வெல் ஸ்விட்சஸ் எல்லாமே நம்ம அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 11/16 பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான இன்டீரியர் ஒர்க்கும் செய்திருக்கிறோம். 2 விண்டோ கிராஸ் வென்டிலேஷனுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதோட அட்டாச்சு டாய்லெட் 4.5/8 அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். டாய்லெட்டுக்கு உட்டன் டெக்ஸ்சர்டு யூபிவிசி டோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் கிளாஸ் ஃபிட்டிங்ஸ் அண்ட் எஸ்எஸ் ஹேண்டில்ஸ் வர மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். டாய்லெட்டோட வால் டைல்ஸ் 10 feet ஹைட் அப் டு சீலிங் லெவல் வரைக்கும் நம்ம செய்திருக்கிறோம். அதோட காஸ்ட் வந்து ₹50 per square feetல செய்திருக்கிறோம். அதோட ஃபிட்டிங்ஸ் வந்து பேரிவேர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட ஆல்மோஸ்ட் எஸ்டிமேட்டட் பட்ஜெட்டுக்குள்ளே தான் வந்திருக்கு. டைவர்ட்டர் மட்டும் அடிஷ்னல் காஸ்ட்டாக செய்திருக்கிறோம். லிவிங் ரூமில் இருக்கிற இந்த ஸ்டேர் கேஸ் ரைசர் அண்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லப்படுற செயின் லிங்க் ஸ்டேர் கேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். இது வியூக்கு பெட்டராக இருக்கும். இதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கிற கிரனைட் லபோர்த்தா ஃபினிஷ் கிரனைட், நான் ஸ்லிப்பரி லெதர் ஃபினிஷ் கிரனைட்டை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ரெயிலிங் யூஸ்வலாக போடுற எஸ்எஸ் ரெயிலிங்காக இல்லாமல் நம்ம ஸ்பெக் 3ல பயன்படுத்துகிற எம்எஸ் ரெயிலிங் வித் டீக் உட்டன் டாப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டேர்கேஸ் லேண்டிங்கில் யூஸ்வலாக ப்ரொவைட் பண்ணுற ஃபிக்ஸ்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணாமல் கிளாஸ் பிளாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ரூம்குள்ளே நேச்சுரல் டே லைட்டை கொண்டு வரதுக்காக நம்ம ஸ்டேர்கேஸோட ஹெட் ரூமில் பர்கோலா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேலே டஃப் அண்ட் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ரொவைட் பண்ணியிருக்கிற ஸ்பேஸ் ஒரு சேஃபான ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதனால் கிரில் கொடுக்க தேவையில்லை. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு என்ட்ராகிற இந்த ஹால் ஏரியாவில் ஒரு டிவி யூனிட், அட்ஜசண்ட்டாக ஒரு ஸ்டடி ஏரியா இன்டீரியர் ஒர்க்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு டீக் வினீர் வித் பாலிஷில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏரியாவில் நமக்கு 3 bedrooms வித் அட்டாச் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ ப்ரொவைட் பண்ணி பேக்யார்டில் இருக்கிற பால்கனியும் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் 16/16 ஹாலில் இருந்து இந்த உட்டன் ஆர்ச் ஏரியாவை க்ராஸ் பண்ணி நம்ம என்ட்ராகிற இந்த ஏரியாவில் பர்பண்டிகுலராக 2 bedroom டோர் பிளேஸ் ஆகிருக்கு. இந்த பெட்ரூம் டோர் ஃபுல்லி பாலிஷ்டு உட்டன் டோர் வித் பிராஸ் ஃபிட்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதில் நம்ம என்ட்ராகிற இந்த நார்த் வெஸ்ட்டில் இருக்கிற 16/10 பெட்ரூமுக்கு இன்டீரியர் ஒர்க் வித் ஸ்டடி டேபிள் செய்திருக்கிறோம். இதோட ஃபர்னிச்சர்ஸ் காட் அண்டு சைட் டேபிள்ஸ் டீக் வுட்டில் மேக் பண்ணியிருக்கிறோம். டாய்லெட் டோர் யூபிவிசி டெக்ஸ்சர்டு ஃபினிஷ் டோர் பயன்படுத்தியிருக்கிறோம். டைல் ₹50 ஸ்கொயர் ஃபீட் உள்ள 2 colored டைல் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம லே பண்ணியிருக்கிறோம். இதில் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் பேரிவேர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமில் ஒரு உட்டன் கலர்டு மைக்கா யூஸ் பண்ணி இந்த வார்ட்ரோப் மேக் பண்ணியிருக்கிறோம். இதிலிருந்து நம்ம வெளியே போகிற பால்கனி வெஸ்ட் சைடு ரோட் ஃபேஸிங் பால்கனி 4 feet வைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு கிளாஸ் ரெயிலிங் வித் எஸ்எஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு ஒரு ஆத்தங்குடிய டைலை இமிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு வெட்ரிஃபைட் ஃப்ளோர் டைல் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். பெட்ரூமோட ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் நம்ம ஒரு சிஎன்சி கட்ட லேசர் ஷீட்டு ப்ரொவைடு பண்ணியிருக்கிறோம். சேம் டிசைனை தான் பில்டிங்கோட பேரப்பெட் அண்ட் எலிவேஷன் அண்டு கேட்லேயும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னரில் 11/16 சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமில் 4x4 அண்ட் 4x4ன்னு சொல்லி 2 விண்டோ பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் கிராஸ் வென்டிலேஷனுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். சவுத் வெஸ்ட் கார்னரில் கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து லாக்கர் ஸ்டெட்டப் ஸ்டடி டேபிள் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு ஒரு ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு சீட்டர், இதுக்கு மேலே ஒரு குஷன் வரப்போகுது. ஒரு சீட்டர் கம் ஸ்டோரேஜ் இந்த ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமுக்கு ஒரு வாக்கின் கிளாசட் இருக்கிறதால நம்ம ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் அந்த வார்ட்ரோப்பை நம்ம ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கும் நம்ம ஒரு ஒயிட் கிளாஸி
மைக்கா யூஸ் பண்ணி இந்த வித் கோல்டன் கலரில் இந்த வார்ட்ரோபை செய்திருக்கிறோம். ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு ஸ்ட்ரைட்டாக வாக்கின் கிளாசெட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதோட டாய்லெட் வாக்கின் கிளாசெட்லேருந்து போகிற மாதிரி சேம் ஒரு யூபிவிசி வுட்டன் டெக்ஸ்சர்டு வித் கிளாஸ் இருக்கிற மாதிரி ஒரு டோரை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். பேரிவர் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் நம்ம ஸ்பெசிஃபிகேஷனில் 3ல் சொன்ன சேம் பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கும் 2 கலர்டு டைலை யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி நம்மளே லேயர்ஸ் வச்சு கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். வெட் ஏரியா ட்ரை ஏரியா கான்செப்டை செய்திருக்கிறோம். ஒரு கவுண்டர் டாப் கேன்டிலிவராக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். கிரானைட் ஃபினிஷ் அதில் கொடுத்துருக்குறோம். தென் இங்கே இருக்கிற டைலும் நம்ம அப் டு சீலிங் லெவலுக்கு நம்ம டைலை லே பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹாலில் இருந்து நம்ம ஈஸ்ட் சைடு இருக்கிற பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெஞ்சு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது டீக் வுட்டன் விண்டோ கம் டோராக தான் நம்ம இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். 2 சைடும் ஃபிக்ஸடு கிளாஸ் வித் கிரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஓப்பனபிள் கிளாஸ் வித் கிரில்லை வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ கம் டோருக்கும் பிராஸ் லாக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஏரியாவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃப்ளோர் டைல் ஆத்தங்குடி இமிட்டேட் பண்ணுற சேம் வெர்டிஃபைடு ஃப்ளோர் டைல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒரு ஸ்கொயர்டு பர்கோலா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதில் சீலிங்கில் லைட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறோம். இந்த ஏரியாவில் ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். பேரப்பட் வால் ரைஸ் பண்ணி 4 ஃபீட் ஹைட்டுக்கு கொடுத்துருக்குறோம். இந்த ஈஸ்டர்ன் பால்கனியிலிருந்து ஸ்டீல் ஸ்டேர்கேஸ் வழியாக நம்ம ரூஃப் டாப் டெரஸை ரீச் பண்ணுறோம். பர்கோலா 8 ஃபீட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதால ஃபஸ்ட்டு ஒரு லேண்டிங்கும் தென் டெரஸ் 10th ஃபீட்டில் இருக்கிற டெரஸையும் நம்ம ரீச் பண்ணுறோம். டெரஸ்க்கு கூல் ரூஃப் டைல் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு 1x1 சைஸ் கூல் ரூஃப் டைல். வாட்டர் டேங்க் ரைஸ் பண்ணி நம்ம 2 numbers of 1000 லிட்டர் வாட்டர் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது பர்கோலா ஏரியாவை ரைஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டேர்கேஸ்க்கு மேலே பர்கோலா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டஃப் அண்ட் கிளாஸு ப்ரொவைடு பண்ணியிருக்கிறோம். இது ஈஸ்டர்ன் பால்கனியோட டாப் வியூ. இங்கேயும் கிளாஸ் வரப்போகுது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுபோல் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்களும் செய்யணுன்னா மேலே இருக்கிற ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட 3 டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அது என்னென்ன ரேட்டில் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நன்றி.